விரிவான சேவை, நிறைவான பயணம். ஹாய் ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட். ஆமாங்க, ஆல்ரெடி டைட்டில் இந்த தமிழ் பார்த்துட்டு இருப்பீங்க. பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு நம்ம பொள்ளாச்சிங்க தான் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ண வரோம். பஸ்ஸோட எக்ஸ்ட்ரீம் இன்டீரியர் பார்த்துட்டு இருங்க. நம்ம அப்படியே ட்ராவலிங் கண்டினியூ பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போகலாம். சார் எத்தனை வருஷமாங்க சார் இந்த டிப்போவில் வேலை பார்க்குறீங்க? 20 வருஷமா. நம்ம பஸ்ஸோட பொள்ளாச்சி டைமிங் சார்? ஈரோடு இங்கே கிளம்புறது மறுபடி பொள்ளாச்சி போகிறது? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸை கரெக்டாக பொள்ளாச்சியிலேருந்து 3:16 எடுத்துருக்காங்க. நம்ம பொள்ளாச்சிக்கு அப்புறம் நெகமம், பல்லடம், திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், விஜயமங்கலம், பெருந்துறை, ஈரோடு. ஃப்ரெண்ட்ஸ் கோகனட் சிட்டின்னு நம்ம டெக்ஸ்டைல் சிட்டிக்கு போகிறோம். போனோடையே பார்த்துருப்பீங்க. நம்ம வந்து கரூர் பொள்ளாச்சி பண்ணியிருந்தோம் நம்ம அமராவதி ரைடில். அது தொடர்ந்து தான் இந்த வீடியோ. இப்போ நம்ம பஸ் அப்படியே மெதுவாக மூவ் ஆகி போகுது. நம்ம பஸ்ஸில் பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரீபாடி BS3 வண்டி தான். நம்ம பஸ்ஸோட நேம் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சிங்க. வண்டியோட ஸ்டிக்கரிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. நம்மகிட்ட இந்த பஸ் வந்து நிறைய பேர் ட்ரை பண்ணிங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் நம்ம இந்த பஸ் ட்ரை பண்ணி வந்திருக்கோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இது போன்ற பல அற்புதமாக அப்படி இருக்கும். நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம பஸ் இப்போ தான் பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்ட் அப்படியே வெளியே போகுது. நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் பார்த்திங்கன்னா நம்ம கேரளா பஸ் ஸ்டாண்டு. அப்படியே இப்போ நம்ம பஸ் வெளியே போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. போக போக நான் உங்களுக்கு அப்டேட் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பஸ்ஸில் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியில் ஈரோடுக்கு 100 ரூபா. ஃப்ரெண்ட்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம்.
மக்களே நம்ம கரெக்டாக இப்போ தான் நகமம் பஸ் ஸ்டாண்ட் வந்திருக்கோம். நகமம் பஸ் ஸ்டாண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 3:31 மணி. இதுக்கப்புறம் நமக்கு நெக்ஸ்ட்டு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், பல்லடம், திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, விஜயமங்கலம், பெருந்துறை, ஈரோடு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ண போகலாம். யாரும் வீடியோ ஸ்கிப் பண்ணுவீங்க, நம்ம கூட கண்டினியூ பண்ணிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ட்ராவல் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். மக்களே நம்ம இப்போ பல்லடம் சிட்டிக்குள்ளே போகிறோம். முன்னாடி பாருங்கள் நம்ம கருடா எக்ஸ்பிரஸ் போகுது. இந்த பஸ்ஸோட ரூட்டு பார்த்திங்கன்னா திருவைகுண்டத்துலேருந்து கோயம்புத்தூர் போகிறது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் போயிட்டுருக்கு. இந்த பஸ்ஸு சூப்பரான ஒரு வண்டி. இந்த வண்டியை கண்டிப்பாக நம்ம கூடிய சீக்கிரத்தில் வீடியோ எடுத்துடலாம். நம்ம இப்போ தான் பல்லடம் சிட்டிக்குள்ளே போகிறோம். பல்லடத்துக்கு நான் நிறைய டைம் வந்திருக்கேன். ஏன்னா கோயம்புத்தூர் போகும்போது பல்லடம், கரூர்லேருந்து போகும்போது பல்லடம் வந்து தான் கோயம்புத்தூர் போகணும். அதனால் பல்லடத்துக்கு அடிக்கடி வந்திருக்கேன். இதுக்கப்புறம் பல்லடம் டு திருப்பூரும் எனக்கு நியூ ரூட்டு தான். அந்த ரூட்லேயும் நான் ட்ராவல் பண்ணேன். ஏன்னா பொள்ளாச்சி டு திருப்பூரும் நான் ஃபஸ்ட் டைம் தான் எனக்கு இது இந்த ரூட்டில். அதனால் இப்போ தான் போயிட்டுருக்கு. எங்கே அதான் பஸ் ஸ்டாண்ட் நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. சிக்னல் ஃப்ரெண்ட்ஸ், சிக்னலில் நம்ம பஸ்ஸு நிற்கிது. அவ்வளோதான், சிக்னல் கிளம்பிட்டுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு இந்த ரைட் எடுத்துகிட்டா நமக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பொள்ளாச்சி பல்லடம் பஸ் ஸ்டாண்டு. பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே அப்படியே பஸ்ஸு இப்போ தான் திரும்புது.
சொன்னேன் அப்படியே மெதுவாக திரும்பிட்டார். பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 4:18 நம்ம பல்லடம் பஸ் ஸ்டாண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பூர் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட், விஜயமங்கலம், பெருந்துறை, ஈரோடு. அதனால் போக போக அப்படியே சொல்கிறோம் வாங்க. அப்படியே நம்ம சேனலையும் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா அப்படியே பார்த்துட்டு போயிட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம். மக்களே, ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி, திருப்பூர், இது ஒரு ஸ்டிக்கரிங் பஸ் போய்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் குருவாயூர். இந்த பஸ்ஸையும் நம்ம கூடிய சேர்த்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா அந்த பஸ்ஸு சூப்பரான ஒரு சர்வீஸ்ன்னு நிறைய பேர் ட்ரை பண்ண சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போக அப்டேட் வரும். நம்ம சேனலில் மறக்காமல் ஃபஸ்ட் டைம் இருந்தீங்கன்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணிடுங்க. நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறது வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணால் நான் எப்படி வீடியோ பண்ணுறேன், இன்னும் என்ன இம்ப்ரூவ் பண்ணணும், எதுவும் இதாக இருந்தால் மாற்றிக்கலாம், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதனால் கமெண்ட் பண்ண சொல்கிறத நான் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்தெந்த ரூட் பண்ணணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நான் கமெண்ட் பண்ணுற ரூட்டை நிச்சயம் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். ஆனால் அது நமக்கு நேரத்தை பொறுத்து, நம்ம டைமிங்கை பொறுத்து நம்ம அந்த ரூட்டை கண்டிப்பாக எடுத்துருவோம், எடுக்காமலாம் இருக்க மாட்டேன். எப்படி இருந்தாலும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ரூட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நம்ம சேனலை இப்போ நான் கரூர் டு கோயம்புத்தூர் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நெக்ஸ்ட்டு அதான் பிளான் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு அந்த பஸ்ஸு கண்டிப்பாக இருக்கணும். ரொமான்டிக் ரைடர் அந்த பஸ்ஸில் டைமிங் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டைமிங் கிடச்சோன்னா நிச்சயம் அந்த வண்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணிடலாம். அதான் நிறைய பேர் என்கிட்ட ஒரு 5-6 பேருக்கு மேலே கேட்டாங்க அந்த பஸ்ஸை கமெண்ட்டில். நான் அந்த வண்டியை கண்டிப்பாக ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இது போக 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 நமக்கு இன்னும் நிறைய விளாக்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எப்படி கண்டென்ட்டு, வியூஸு எல்லாம் பார்த்துட்டு இப்படியே நம்ம பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் இருக்கோம். திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் டைமிங் தானே 4:42. இப்போ தான் திருப்பூர் பழைய பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பஸ்ஸு போகுது. இங்கே எவ்வளோ நேரம் ரெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியலைங்க. அநேகமாக ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் இருக்கும். 10 நிமிஷத்தில் எடுத்துருவாங்க அப்படி தான் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் டீ இது குடிக்கணும்னா குடிச்சிட்டு வந்து நம்ம பஸ் ஏறிக்கலாம். பொள்ளாச்சிலேருந்து ஈரோடு போகிறதுக்கு இந்த பஸ்ஸு ஒரு சூப்பர் பஸ்ஸு. கண்டிப்பாக இந்த பஸ்ஸை ட்ரை பண்ணுங்கள். பொள்ளாச்சிலேருந்து மதியானம் கரெக்டாக நம்ம பஸ்ஸு ஒரு 3:00 பொள்ளாச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தீங்க. நான் 3:00 நம்ம பஸ்ஸு உள்ளே நிற்கும். நீங்கள் 3:00 வந்தீங்கன்னா நம்ம பஸ்ஸில் அப்படியே ஈரோடு ஏறி நல்லா ஜம்முன்னு வந்துடலாம். உங்களுக்கு ஸ்பீடாகட்டும் எல்லாமே நல்லா சேஃப்டியாக சேஃப் அண்ட் ஃபாஸ்ட் நீட்டாக கொண்டு வந்து இது பண்ணிடுவாங்க. கரெக்டாக வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம ஈரோடு ட்ராக்கிங் கொண்டு நம்ம பார்த்திங்கன்னா திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். திருப்பூர் நம்ம பஸ் பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிது. அப்படியே நம்மளும் கிளம்பிட்டோம். போயிட்டு ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வந்துட்டேன். டைம் ஆகிட்டு அப்படியே இப்போ தான் நம்ம பஸ்ஸு பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அப்படியே எடுக்கிறாங்க. அப்படியே பொறுமையாக மூவ் பண்ணிட்டு போகிறாங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு விஜயமங்கலம், ஊத்துக்குழி நிற்பேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அது எனக்கு சரியாக தெரியலை. எனக்கு வர தூக்கமாக வர வருது. ஆனால் நம்ம அதை அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு விஜயமங்கலம், பெருந்துறை, ஈரோடு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம்.
ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விஜயமங்கலம் வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா விஜயமங்கலம் டைமிங் பார்த்திங்கன்னா 5:53. நெக்ஸ்ட் நமக்கு பெருந்துறை ஈரோடு பஸ்ஸு நல்ல டைமிங் கீப்பப் பண்ணுறாங்க. அதனால் பொள்ளாச்சிலேருந்து ஈரோடு போகிறவங்க கண்டிப்பாக நம்ம பஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ப்ரெஸ் தான் ஒன்று, மெயின் ஸ்டாப்பிங்ஸ் தான் இது லோக்கலில். ஆனால் நீட்டாக இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ தான் நம்ம பஸ் அப்படியே இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நமக்கு பைபாஸ் தான். அடுத்து இது முன்னாடி போனோடனே இப்போ பைபாஸ் வந்துடும். பைபாஸ்லேருந்து ஒரு 5 நிமிஷம் அப்படியே விஜயமங்கலம் டோலை தாண்டினோடனே ஒரு 5 மினிட்ஸில் நமக்கு அப்படியே பெருந்துறை போகிற உள்ள இதான் பைபாஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ். தான் பைபாஸில் வண்டி ஆமாம் அப்படியே இங்கே நமக்கு லெஃப்ட் எடுத்தோம்னா நமக்கு ஈரோடு போகிற ரோடு. நேராக போனாக்கா நமக்கு சேலத்துலேருந்து நேராக போனால் நம்ம சேலம் தான். பின்னாடி போகிறது கோயம்புத்தூர். அப்படியே போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் தான் ஒரு பஸ்ஸு போகுது. ரூட் சரியாக தெரியலை. நம்ம பஸ் அப்படியே போயிட்டுருக்கு. அங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாப் இருக்குது. நிறையா பிஎஸ் ஃபோர்ஸ் நிறைய வண்டி நிற்கிது. ஒரு BS6, அது BS6 ஆமாம், அது BS6 தான் நினைக்கிறேன், சரியாக தெரியலை. இங்கேருந்து பார்க்கும்போது இந்த தெரியல, மறுபடியும் ஒரு BS4 எதுவுமே சரியாக தெரியலை. சரி அப்படியே நம்ம ட்ராவலிங் கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் மறுபடியும் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். மறக்காமல் அந்த வீடியோ எப்படின்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இதான் நம்ம விஜயமங்கலம் டோல் வந்திருக்கோம். விஜயமங்கலம் டோலை தாண்டினோடனே நமக்கு பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பெருந்துறை ஒரு 5 நிமிஷம். விஜயமங்கலம் டோல்லேருந்து ஒரு 5 நிமிஷத்தில் நமக்கு ஒரு ரைட் எடுத்தோம்னாக்கா பெருந்துறையில் போகிற வழி. பெருந்துறையிலேருந்து அப்படியே நம்ம ஈரோடு தான். அப்படியே உள்ளுக்குள்ளேயே போயிட்டு ஈரோடு தான். அதுக்கப்புறம் ஈரோட்டோடு நம்ம பயணம் முடிஞ்சுது. அவ்வளோதான். இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பெருந்துறை வந்தோடனே பார்க்கலாம். அப்படியே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பெருந்துறை வந்தாச்சு. பெருந்துறை முன்னாடி பார்த்திங்கன்னா இது கோயம்புத்தூர் போகுது, சேலம் கோயம்புத்தூர் பஸ்ஸு. பெருந்துறை வந்துட்டு போகும்போது கோயம்புத்தூர் போகுது. அப்படியே நம்ம பெருந்துறை கிட்ட வந்துட்டோம். பெருந்துறை டைமிங் பார்த்திங்கன்னா மாலை 6 மணி. நெக்ஸ்ட் நமக்கு 1 ஸ்டாப்பிங் தான். நெக்ஸ்ட் நமக்கு ஈரோடு தான். பெருந்துறையிலேருந்து பெருந்துறையில் அவ்வளோதான், வண்டி வந்து நின்றுச்சு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அவ்வளோதான், பெருந்துறையிலேருந்து விடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் நமக்கு ஈரோடு தான். ஆன் ஸ்டாப் ஆமாம், நெக்ஸ்ட் நமக்கு ஈரோடு தான். அப்படியே நம்ம வீடியோ அப்படியே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோ எப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இது போக அப்படியே நெக்ஸ்ட் அப்டேட் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகலாம்.
வாங்க டீ கட்டி
ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டை ரீச் பண்ணிட்டோம். ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் டைமிங் பார்த்திங்கன்னா மாலை 6:46 மணி. எனக்கு ஈரோடு தான். நான் ஈரோடு தான் ஊர். நான் கரூர் பொள்ளாச்சி இருக்கும்போது ஈரோட்லேருந்து கரூர் வந்துட்டு கரூர் டு பொள்ளாச்சி போய்ட்டு பொள்ளாச்சி டு ஈரோடு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஒன் டே தான் டைம் இருந்தது. அதனால் இந்த ஒன் டேயில் நம்ம ஒரு 2 சூப்பரான பஸ் நம்ம வீடியோ எடுத்துட்டோம். அவ்வளோதான். 2 பஸ்ஸுமே க்ரூ ஆகட்டும், இந்த பஸ்ஸோட க்ரூவை பற்றி சொல்லி ஆகணும். ரொம்ப சூப்பர் டைப்பு. டிரைவராகட்டும் கண்டக்டராகட்டும் 2 பேருமே சூப்பர் டைப்பு. நல்லா சப்போர்ட் பண்ணாங்க நமக்கு, நல்லா வீடியோ எடுக்க. நம்ம இதே மாதிரி நமக்கு எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணால் பரவாயில்ல. மோஸ்ட்லி நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இதுதான் நம்ம ஈரோடு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள வரோம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. அப்புறமா அந்த வீடியோவை இதே போல் நமக்கு இன்னும் என்ன ரூட் பண்ணணுங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ரூட்டை நான் நிச்சயம் வீடியோ எடுத்துருவேன். அவ்வளோதான். நம்ம திருப்பூர் ரேக் வந்தாச்சு. ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போகிற ஃப்ரெண்ட்ஸு டைமே இல்லை. அவ்வளோதான். முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பொள்ளாச்சியோட பஸ் நிற்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஒரு அற்புதமான சந்திக்கிற அது உங்களோட உங்கள் டிஎன் பஸ் லாக் சரியான நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை பாய்.